லாஸ்ட்ல அந்த இதெல்லாம் பழைய இதெல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியல. த எண்ட் த பிகினிங்னு போட்டாங்க, அந்த எண்டுன்னு போடும்போது கண்ணெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் வந்துருச்சு அந்த டைம்ல. வெரி எமோஷனலா இருக்கும். லாஸ்ட் படம் போது எமோஷனலா அழகா வந்தது. ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு ப்ரோ. லாஸ்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளவுதான் இருக்கும். பர்த்டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாது, அவ்வளவுதான். நான் அழுத மறைச்சிட்டு தான் கண்ணாடி போட்டிருக்கேன். நான் இதுக்கப்புறம் நடிக்க முடியாதுன்ற அந்த ஒரு ஃபீலிங் மட்டும்தான். அது மட்டும் தான் ஒரு மாதிரி தியேட்டரே ஃபுல்லா அழுதா மாதிரி இருந்துச்சு. கடைசியா எண்ட் கிரெடிட்ஸ் தான் கொஞ்சம் அழ வச்சாரு. ரொம்ப விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் அழுதுட்டே வெளியே வந்தாங்க. ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன், எங்கள் இதயத்தின் நாயகன். 50 வருஷம் அரசியல்வாதிங்க அப்படி எல்லாருக்குமே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2.1 டைட்டில் கார்டுல ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வரும். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து டிராவலோட இது மாண்டேஜ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் நின்று அதை பார்த்துட்டு போனாங்க, யாரும் அவசரப்படல, எல்லாருமே கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போனாங்க. அந்த மொமெண்ட் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ண ப்ரோ. லைக் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு வரும்னு. வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. தரமா இருக்கு, யாரு சொல்றதே கேட்க கூடாது. தளபதி படம் லாஸ்ட் படம், நாங்க தான் பண்ணுவோம், நாங்க தான் பார்ப்போம். அவ்வளவுதான், முதலமைச்சர் விஜய் தான் அவங்க. அது கத்துக்கிட்டாங்க லாஸ்ட் ஒரு 2.5 நிமிஷம். அது இன்னும் அல்டி, அதெல்லாம் ஒரு மேஷப் மாரி பண்ணிருந்தாங்க. கவானா தான் இருந்துச்சு. ஐ லவ் யூ தளபதி. பயங்கர ரெஸ்பான்ஸ். அந்த சென்சார் சர்டிபிகேட் டைட்டிலுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. சென்சார் சர்டிபிகேட் பயங்கரமான லாஸ்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. சங்கர் சார் படம் முருகதாஸ் சார் படம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு. படம் வேற லெவலு, நல்ல கான்செப்ட், ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை, குறைய சொல்ல முடியாது. தளபதியோட ஸ்டைல் என்னைக்குமே ஸ்டைல் தான், அதுல வந்து சான்ஸே இல்லை, குறைய சொல்ல முடியாது. அவர் ஒரு சீன்லயும் மாசா தான் இருக்கிறாரு. ஒரு சிஎம் மாதிரியும் தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, அந்த ஏஜ்லாம் அவர் குறைய சொல்ல முடியாது. அந்த வயசுல பாலிடிக்ஸ் நல்லாவே பேசியிருக்காங்க, பாலிடிக்ஸ் நல்லா புரிய வச்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிலீஜியன்லாம் வந்துட்டு முக்கியம் கிடையாது, நம்ம வந்து ஒன்னா இருக்கணும், எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும் இந்தியன். அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு படம். செலிப்ரேஷன் குறைய வேணாம். அதுவும் அந்த லாஸ்ட் டான்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேஷப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் டான்ஸ் செம்ம. ஏலாம் ஒண்ணுமே இல்லைங்க, அது சும்மா இந்த பிளட் சீனு, ரொம்ப நிறைய ஃபைட் சீன் இருக்கிறதுனால மேபி ஏ கொடுத்துருக்காங்க. ஏ கண்டென்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. முக்கியமா எனக்கு நான் என்னோட இதுல என்ன சொன்னீங்கன்னா, லேடிஸ் கண்டிப்பா பார்க்கணும், கிட்ஸ் அதாவது டாக்டர் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்கணும். இதுல நல்ல ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. மாஸ் 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 நல்லா இருக்கு படம் சூப்பர். சிஎம் அல்டிமேட் மஜாவா இருக்கு ப்ரோ, மாஸா இருக்கு. தியேட்டருக்குள்ளேயே ரொம்ப நானும் என் தம்பிலாம் வந்தோம், ரொம்ப எமோஷனலா இருக்கு. இளைய தளபதி விஜய் இப்ப சிஎம் விஜய் டைட்டில் கார்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு. லாஸ்ட்ல அந்த இதெல்லாம் பழைய இதெல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியல. த எண்ட் த பிகினிங்னு போட்டாங்க, அந்த எண்டுன்னு போடும்போது கண்ணெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் வந்துருச்சு அந்த டைம்ல. த பிகினிங்னு போடும்போது திரும்பி ஒரு ஓகே, திரும்பி வேற ஒரு பிகினிங்ல இருக்கவே போறாரு, ரெகுலரா பார்க்கும் போதுன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நம்ம தாராளமா நம்பி பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரெக்வஸ்டா கேட்கிறேன், இந்த படத்தை எதுக்கு A+ கொடுத்தாங்கன்னே தெரியல. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியா கண்டிப்பா வந்து பார்க்கணும். நிறைய சோஷியல் மெசேஜ், ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்திருக்காங்க படத்தை. எந்த இடத்துலயுமே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இது எதுவுமே இது பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ 2.1 டைட்டில் கார்டுல ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வரும். ஜனநாயகன் 2.0 வரும். கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும். மேடம் மிஸ் பண்றீங்க கடைசி படம், இதுக்கு அப்புறம் நடிக்க மாட்டீங்க? கண்டிப்பா சார், வெரி எமோஷனலா இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டாடி எங்க தளபதியை செலிப்ரேட் பண்ணிட்டோம். லாஸ்ட் 10 நிமிஷம் அழுதுட்டோன்னு சொல்றதை விட லாஸ்ட் படம் போது எமோஷனலா அழகா வந்தது. இருந்தாலும் எங்களை தளபதி எங்களுக்காக as a CM இங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு. அது நினைக்கும் போது மக்களா எங்க கூட எப்பவுமே இருக்காரு. சோ அந்த சந்தோஷமே எங்களுக்கு. அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது மேடம்? தமிழக முதலமைச்சர் விஜய் அப்படின்னு பார்க்கும்போது ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன், எங்கள் இதயத்தின் நாயகன் தளபதி. படம் அருமையா இருக்கணும், நிச்சயமா படம் அருமையா இருக்கு. விஜய் அண்ணனை தாண்டி ஹெச்வி நோட் சாருக்கு உண்மையாலுமே நிறைய பாராட்டுகள். அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஒரு முக்கியமான நேரத்தில் கடைசி படத்தை இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகும்போது சூப்பராக ஹேண்டில் பண்ணி அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. லாஸ்ட் படம் ஒரு எல்லா சீன்ஸுமே ஒரு கூஸ் பம்பாக இருக்குது, பார்க்க எமோஷனல் இருந்தது. உள்ள ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. நடுவில் நம்ம படம் லேட்டாக வந்தாலும் நம்ம ரிலேட் பண்ண முடியுது. ஒரு வேளை முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா ஒரு வேளை இதனால தான் தடை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அதுக்குள்ளே போக தேவையில்லை. படம் முன்னாடி வந்திருந்ததுன்னா இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்துருக்கும். பட் ஸ்டில் அதையும் தாண்டி ஒரு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ இந்த படத்தெல்லாம் தாண்டி அவர் எப்படி நிற்கிறாரு நம்ம பார்த்துக்கலாம். லேட்டாக வந்தாலும் ஒர்க் ஃபார் வெயிட்டிங். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதான் அது
அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து டிராவலோட இது மாண்டேஜ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாரும் நின்று அதை பார்த்துட்டு போனாங்க, யாரும் அவசரப்படல, எல்லாருமே கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போனாங்க. படம் செம்மையா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு படம். டைட்டில் கார்டு பார்க்கும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன்? ப்ரோ அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான், பட் அந்த மொமெண்ட் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. லைக் சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு வரும்னு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த டைட்டில் கார்டு அதே தான் என் டிஷர்ட்லேயும் இருக்குது லிட்ரலி. பட் அது ஒரு எமோஷனலாக மொமெண்ட், அது எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது, பயங்கரமாக இருக்குது, பயங்கரமான ஃபீல். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனது படம் ஒர்த்து ஓகேவா? ஆமாம் ப்ரோ, இவ்வளோ நாள் படம் நல்லா இருக்குது, நல்லா விட செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் நாங்கள். எங்கள் மைண்டில் விஜய் ஃபேன்ஸாக ஃபஸ்ட்டு படத்தை செலிப்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நார்மல் ஆடியன்ஸ் வந்து அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி தான் படத்தோட ரிவ்யூ இருக்கும். எங்களை பொறுத்தவரைக்கும் படம் செலிப்ரேஷன், அவ்வளோதான். இதான் லாஸ்ட் படம் அப்படின்னும் போது ப்ரோ அது கண்டிப்பாக இருக்குல்ல ப்ரோ. அது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வர ஒருத்தரை அவர் நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற நம்ம கூடவே, அப்போது அந்த எமோஷன் கனெக்ட் இருக்க தானே செய்யும். போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்ப்போம், இது பாலிடிக்ஸ் வந்திருக்காரு, அது இப்போ பாலிடிக்ஸோட ட்ராவல் பண்ணுவோம், அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அனிருத்தோட மியூசிக் எப்படி ப்ரோ அனிருத் தெரிச்சிருக்காரு ப்ரோ. தளபதியோட லாஸ்ட் கச்சேரி பயங்கரமா இருந்தது. எப்படி இருக்கு அந்த டான்ஸ்? அந்த 4 மினிட்ஸ்க்கு எல்லாமே லைக் எல்லா மியூசிக்கும் ஹிட்டான மியூசிக் எல்லாமே போட்டு ஒரு கச்சேரி பண்ணியிருக்காங்க, பயங்கரமா இருக்குது. ஓவராலா எப்படி இருக்கு படம் செம்மையா இருக்கு ப்ரோ. சர்டிஃபிகேட்னும் போது அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசிருக்காங்க குழந்தைகளுக்கானதுல. பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது அந்த ஃபைட் சீனுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி குழந்தைங்களும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் திருப்பி லைனா பார்க்க போறீங்களா படத்தை? ஆமாம், ஒரு ஃபேமிலியோட ஈவினிங் ஷோ போவேன், அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போவேன். ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு ப்ரோ. லாஸ்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளோதான் இருக்கும், பர்த்டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாது, அவ்வளோதான். எப்படி ப்ரோ இருந்துச்சு படம்? இது லீக்லாம் ஆயிட்டே ப்ரோ ஒரு சீன் கூட பார்க்கல ப்ரோ, லீக் ஆன சீன் ஒன்று கூட பார்க்கல, நேராக போகிறோம், எக்ஸ்பெக்டேஷனோட போனோம், வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, டைட்டில் கார்டு பார்க்கும்போது என்ன ப்ரோ அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, அதெல்லாம் எதுவுமே நினைப்பு இல்லை, கூஸ் பம்ப்ஸ் தான். படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அடிக்கடி சேடாக இருக்கு, ஐயோ லாஸ்ட் படமா அவ்வளோதான் ப்ரோ. எந்தோ ஹாப்பியான என்ஜாய் பண்ணிட்டோம், அவ்வளோதான். தளபதியோட லாஸ்ட் டான்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? கச்சேரி அது கச்சேரி சாங் லாஸ்ட் ஒரு 2.5 நிமிஷம், அது இன்னும் அல்ட்டி, அதெல்லாம் ஒரு மேஷப் மாரி பண்ணியிருந்தாங்க, கவானா தான் இருந்துச்சு. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்னும் போது என்ன டிராபேக் இருக்குங்களா, இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாமா? ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, எத்தனை படம் அதெல்லாம் இல்லை ப்ரோ, கன்ஃபார்மாக ப்ரோ வேணும் ப்ரோ, எல்லாம் சரியான படம் ப்ரோ. அது தேவையான அரசியல் கரெக்டாக பேசியிருக்காங்க, அரசியல்னு இல்லை, கரெக்டாக நமக்கு தமிழ்நாடுக்கு தேவையானதை கரெக்டாக பேசியிருக்காங்க, பக்கா. நான் அழுத மறைச்சிட்டு தான் கண்ணாடி போட்டிருக்கேன். நான் என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு படத்துல? அந்த பிகினிங் எண்டு நான் வந்து லீக் ஆன அப்போலாம் பார்க்கல, நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க தான் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, ஓகேவா? ஸோ எனக்கு எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் வந்த மாதிரியே இருந்துச்சு, எல்லாமே ஓகே தான், நல்லா இருந்துச்சு. அரசியல் எப்படி பேசியிருக்காங்க படம்? எல்லாமே பீக், எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப லைக் பண்ணி பார்த்தோம். மியூசிக் தான் மாஸ், தரம் மாஸ். இது தளபதியோட டான்ஸ் அதுவும் சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே பக்கா. நாங்க 100% கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு, தரமா இருக்கு. யாரு சொல்றதே கேட்க கூடாது. தளபதி படம் லாஸ்ட் படம், நாங்க தான் பண்ணுவோம், நாங்க தான் பார்ப்போம், அவ்வளவுதான். டைட்டில் கார்டு எல்லாமே பிளாஸ்ட். முதலமைச்சர் விஜய் தான் அவங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தளபதியோட லாஸ்ட் படம் டைட்டில் கார்டு எப்படி இருக்கு? அதுக்கு தான் வெயிட் பண்ணோம். நடந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. எப்படி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருந்துச்சு. அவரோட ஆக்ட் லாஸ்டா அந்த டான்ஸ், கச்சேரி டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு இல்ல, இதுக்கப்புறம் நடிக்க முடியாதுன்ற அந்த ஒரு ஃபீலிங் மட்டும்தான். அது மட்டும் தான் ஒரு மாதிரி தியேட்டரே ஃபுல்லா அழுதா மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி நீங்க அரசியல் படத்துல எப்படி பேசிருக்காங்க? கிளியரா பேசிருக்காங்க, கரெக்டா அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சோ அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது எதுவுமே மாற்றமே இல்லை, எல்லாமே என் அப்படின்ட்டு வரும்போது என்ன மாதிரி நாங்களே அழுதுட்டோம். ரொம்ப நடந்துச்சு. அதாவது இது முன்ன வந்திருக்கணும், பரவாயில்ல, நம்ம சிஎம் ஜெயிச்சாரு. சிஎம் முதல்வர் விஜய் ப்ரோ, அதெல்லாம் கனவுல பார்த்து நேர்ல நடக்குது ப்ரோ. எப்படி ப்ரோ அப்புறம் படம் நடிக்க மாட்டாரு ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருந்துங்க படம். பிளாஸ்ட் வந்திருக்கு. ஆனா அப்ப வந்து கூட இவ்வளவு என்ஜாய்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. இப்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் சார்லாம் ரொம்ப கெத்தா இருக்காரு. அவரு ஏஜே தெரியல, 50+ன்ற மாதிரியே. இன்னும் அதே ஃபர்ஸ்ட் அந்த குஷி படத்துலதான் எப்படி இருந்தாரு அதே மாதிரிதான் இருக்காரு. அப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க, அதுவுமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதெல்லாம் சொல்லலாமா தெரியல. படம் ஓவராலா வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க கிட்ஸுக்கு, லேடிஸ்லாம் எப்பயுமே சமையல் கட்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா தைரியமா இருக்கணும்.
அப்படிலாம் சொல்லியிருக்காரு. மேம் ஒரு படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஃபுல்லா ஃபைட்ஸுக்கு அந்த மாதிரி ஃபைட்ஸ் கூட ரொம்ப லாஸ்ட் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் நடிக்க வர்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸில் தான் ஃபைட்ஸ், மற்றபடி ரொம்ப ஒன்றும்லாம் வயலன்ஸ்லாம் கிடையாது. நல்லா இருக்கு. தளபதியோட லாஸ்ட் ஒரு டான்ஸோ லாஸ்ட் ஒரு படமா? ஆமா ஆமா, அது மாசா பண்ணியிருக்காரு தளபதி. அது நான் ஸ்டாப்பா ஆடி இருக்காரு, ரொம்ப கெத்தா இருக்கு. எங்களுக்குலாம் கொஞ்சம் எமோஷனலா இருந்தது, பட் அதெல்லாம் மறைச்சிட்டு நாங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். நல்லா படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா அது லாஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம். படம் ஆக்டிங் லாஸ்டா டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம் பிகாஸ் விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால. அண்ட் தியரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சென்சார் சர்டிஃபிகேட்ல இருந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டுல இருந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம் ஃபேன்ஸ் எல்லாம். அந்த டைட்டில் கார்டு வரும்போது சிஎம் விஜய், நெருங்கிலே தளபதி விஜய் பார்த்துருந்தோம். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அந்த டைட்டில் கார்டு எப்படி பயங்கர ரெஸ்பான்ஸ். அந்த சென்சார் சர்டிஃபிகேட் டைட்டிலுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் சார் அதுக்கு டிசர்விங், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு டிசர்விங் சார். இப்போ மியூசிக் எப்படி மேம் இருக்கு? மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன் லாஸ்ட் டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாரோட எல்லா படத்துல இருந்து பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கொரியோகிராஃப் பண்ணதாங்க சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் டைம்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க? ரொம்ப மிஸ் பண்றோம். அவரோட லாஸ்ட் ஃபிலிம்ன்றதே அக்செப்ட் பண்ண முடியல. பிகாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. அவர் இல்லன்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இது வரைக்கும் நீங்க ஆக்டரா பாத்தீங்க, இதுக்கு அப்புறம் சிஎம்மா பார்க்க போறீங்க. இந்த எப்படி இது ஓகே எனக்கு ஓகே, பட் நடிக்க வந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் சிஎம்மா கூட ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. ரோஹிணி தெரிக்க விட்டாங்க. லாஸ்ட் தான் செலிப்ரேஷன். டைட்டில் கார்டு சிஎம் வந்துச்சு. எப்படி இருக்காங்க? அதை விட சென்சார் சர்டிஃபிகேட் பயங்கரமான கட்டு. ஏ சர்டிஃபிகேட் அத பத்தி என்ன எப்படி அப்டேட்டா உள்ள? குழந்தைங்களா கூட்டிட்டு வராங்க. அதுக்கு ஏத்ததா அது படம்? ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி தெரிக்க விட்டாரு. அண்ணா கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா கடைசி எண்ட் கிரெடிட்ஸ் தான் கொஞ்சம் அழ வச்சிட்டாரு ரொம்ப. இதை ஏன் விடாம இத்தனை நாள் வச்சிருந்தானுங்க எனக்கு தெரியல. அப்பவே விட்டுருக்கலாம். 50 வருஷம் அரசியல்வாதிங்க அப்படி எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாரு மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் நம்ம தளபதி. ஏன்னா அதுல உண்மையா நடந்து அதனாலதான் இந்த படத்தை தடுத்திருக்காங்க. பரவாயில்ல, அவங்க தடுத்தாலும் யார் தடுத்தாலும் யாருக்கு என்ன கிடைக்கும்ன்றத கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு மேடம். இன்னும் 6 மாசம் கழிச்சு அரசியல் விட்டு போயிடுவாரு, திருப்பி சினிமா பக்கம் போயிடுவாரு, இல்ல பிசினஸ் பக்கம் போயிடுவாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன மேடம்? அதாவது அவர் எப்படி போனா உங்களுக்கு என்ன? வந்துட்டோம், 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? பல கமெண்ட்டுகள் வரத்தான் செய்யும். யாருக்கு வரல? புத்தருக்கு வரலையா? இல்ல காந்திக்கு வரலையா? எல்லாருக்குமே கமெண்ட்ஸ் வரும் தான். அதையெல்லாம் எதிர்கொள்வோம் தான் ஜனநாயகன், ஓகேவா? ஜனநாயகத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க ஜனநாயகன் அண்ணனையும் எங்க மன்னனையும் எங்க தளபதியும் எவனாலையும் ஏத்துவோம் பிளாஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆக்சுவலி ஃபுல்லா ஆக்டரா தான் பார்த்தேன். ஸ்டைல்ல இருந்து ஃபேன்ஸ். அதனால லாஸ்டா ஒரு வேர்ட் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? தளபதி ஃபேன்ஸ்க்கு, தளபதிக்கு மிஸ் ஹிம். ஐ ஹோப் ஹி ஆக்ட்ஸ் another movie. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ஓகே, என்ன சொல்ல வராங்க படத்துல? ஃபுல்லா அரசியல் மட்டும் தானா இல்ல என்டர்டெயின்மென்ட் பண்றதா? இல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கு. தளபதியை பார்க்க எல்லாரும் கண்டிப்பா கடைசியா ஒரு படம் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கணும். அது பார்க்கிறதுக்காகவே வரலாம். ஃபர்ஸ்ட் சீன் மிஸ் பண்ணாம, டைட்டில் கார்டெல்லாம் மிஸ் பண்ணாம சீக்கிரமா வந்து பாருங்க. நிறைய பேர் அந்த டைட்டில் சீன்காக தான் வந்திருக்காங்க ஓபனிங்க்கு. சோ இப்போ என்ன லாஸ்ட் படம் அப்படின்றதால எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? இந்த மூமெண்ட்டை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக இதான் என்னோட ஃபர்ஸ்ட் FTFS ஷோ. நான் கண்டிப்பா தளபதியோட படம் கடைசி படம் வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரியே என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே நேரத்தில் கடைசியா அவர் இனிமே ஸ்க்ரீன்ல பிக் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதுன்னு கொஞ்சம் அழுகையா இருக்கு. லாஸ்ட் ஒன் டைம் அந்த டான்ஸ் இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், எப்படி பண்ணிருக்காரு? தியேட்டர்ல பாக்குறப்ப அது இன்னும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாக்குறது? அவர் பார்த்துட்டே இருக்கலாங்க. அவர் பயமுறுத்துறவனையும் ஓட விட்டுட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் கெத்தா வந்து நிக்கணும். அப்படி நின்னாதான் இந்த உலகம் நம்மளை கவனிக்கும், ஓகேவா? அதுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் பயம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் நம்ம இந்தியாவை பார்த்தா சும்மா அதரணும்ல, ஓகேவா? ஊர் உலகத்துல எவ்வளோ கலவரம் நடக்குது. நம்ம இந்தியால மட்டும் எதுவுமே நடக்கலன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள 1000 ஜாதி 1000 மதம் இருந்தா கூட
நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம். அந்த இந்தியாவை மிஷன் மிளகா இல்லடா, எந்த மிளகா வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதான் எங்க அண்ணன் ஜனநாயகத்தை காப்பாத்தி ஜனநாயகனா வந்து நிக்கிறாரு. சங்கர் சார் படம் முருகதாஸ் சார் படம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா அது விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் அழுதுட்டே வெளியே வந்தாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா வந்து அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து சிஎம் இன்னும் ஒரு அடுத்த 3 வாட்டி அவர் தான் சிஎம்மா வருவாருன்ற லெவலுக்கு வந்து ஒரு விதையை விதைச்சிருக்கிறாரு. அதுக்கு இந்த ஒரு படம் சாம்பிள்.